வந்துட்டு ஒரு ரொம்ப என்ன ட்ரெஸ் பண்ணாங்க. நான் வந்து என்னோட கடைசி காம்படிஷன் வந்து இந்த ஃபெப்ரவரியில் ஒன்று. தென் ஐ காட் இன்ஜர்ட். ஸ்டில் நவ் எனக்கு வந்துட்டு என்னோட இன்ஜுரினால ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சரி ஓகே நம்ம ஸ்போர்ட்ஸை குவிட் பண்ணிடலாம், ஸ்போர்ட்ஸாக லைஃபாக வரும்போது இன்ஜுரி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டில் நான் யோசிச்சப்போ என்னோட ஸ்போர்ட்ஸும் சரி என்னோட பேரண்ட்ஸும் சரி நீ பண்ணு, we trust you, you do it, you can do it, இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், என்னால் முடியும், நீ பண்ண இன்ஜுரி கண்டிப்பாக சரியாயிடும், யூ கேன் டூ இட்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற நிறையா ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களையும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கோர்ஸ் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்னா ஸ்டே டிசிப்ளின், ஸ்டே கன்சிஸ்டன்ட், லவ் வாட் யூ, பி ட்ரூத்ஃபுல் ஃபார் வாட் யூ. டிசிப்ளின்ங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு பிடிக்கல, ஆனாலும் நம்ம அந்த பிடிக்காததே தாண்டி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின். தென் நான் வந்து கிரவுண்டுக்கு போகிறப்போ காலையில் எழுந்திரிச்சு டெய்லியும் போகணுமா, டெய்லியும் வந்துட்டு எனக்கு வந்து எல்லா நாளும் நான் வந்து அதே எனர்ஜியோட அதே வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனோட நான் வந்து டெய்லி கிரவுண்டுக்கு போகலான்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ. அப்படி நான் எஸ் பண்ணேன்னா நான் போய் சொல்லுன்னு அர்த்தம். நான் வந்து டெஃபினெட்லி நான் வந்து எல்லா நாளும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி கிரவுண்டுக்கு போகிறது, டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். டெய்லி படிக்கணும், டெய்லியும் வந்து ஒரு நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன் இல்லை செட்டில் பண்ணுறேன், எனக்கு டெய்லியும் வந்து ஸ்போர்ட்ஸ் நான் பண்ணுமானா நீங்கள் வந்து டெய்லியும் பிடிச்சி பண்ணுவீங்கன்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ. கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ் சொல்றீங்கன்னா நீங்கள் போய் சொல்றீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நமக்கு பிடிக்காது, ஆனாலும் நான் வந்து அன்றைக்கி எனக்கு தூங்கணும் தோணும், ஆனாலும் நம்ம அந்த இடத்துல தூங்காமல் அங்கே எழுந்திரிச்சு போய் அந்த கிரவுண்டில் நம்ம நிற்கிறோம், அந்த ட்ரைனிங் நம்ம அட்டென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின். ஸோ யூ ஹேவ் டு பி டிசிப்ளின் அட் வாட் யூ டூ, ஸ்டே கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சின்னு சொன்னாலே எனக்கு மைண்டுக்கு வர ஒரு பர்சன் வந்து மைக்கேல் பிலிப்ஸ். மைக்கேல் பிலிப்ஸ்ன்றவர் வந்துட்டு ஒலிம்பிக் சாம்பியன், ஒரு கிரேட் ஒலிம்பிக் சாம்பியன் ஸ்விம்மிங்கில், அமெரிக்கன் அவர் வந்துட்டு அவரோட ஒலிம்பிக்ஸில் வந்து மல்டிபிள் மெடல், சிங்கிள் ஒலிம்பிக்ஸில் மல்டிபிள் மெடல் பண்ணிட்டு அவரோட இன்டர்வியூவில் ஒரு சொல்லியிருப்பாரு, அவரோட 7 இயர்ஸ் ஒலிம்பிக்ஸுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிற லாஸ்ட் 7 இயர்ஸில் 365 டேல சிங்கிள் டே அவர் லீவ் போட்டதில்லை. இட் வாஸ் சண்டே, மேபி இட் வாஸ் கிறிஸ்மஸ், அவரோட பர்த்டே, அவர் சிக்காக இருக்காரா, அவருக்கு பெயின், இன்ஜுரி, வாட் எவர் இட் மேபி, சிங்கிள் டே கூட நான் லீவ் போட்டதில்லை. எவ்ரி டே ஐ வாஸ் இன் ஃபுல் ஆன் டைம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஒரு மனுஷன் 7 இயர்ஸ் 365 டேஸ் 7 இயர்ஸ் சிங்கிள் டேஸ் லீவ் போடாமல் அவரோட பேஷனுக்காக ஓடி இருக்காரு, அவர் வந்து அந்த இடத்துல போய் நின்றுருக்காரு அப்படின்னும் போது அவரும் ஹியூமன் தான், நம்மளும் ஹியூமன் தான். வை கான்ட் பி, நம்மளாலேயே அங்கே போக முடியாது. அதனால நான் வந்துட்டு உங்களை ஒரு சிங்கிள் டே கூட லீவ் போடாமல் நீங்கள் போய் அங்கே நின்றுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ட்ரை டு பி தேர். ஒரு சான்ஸ் இருக்குது, எனக்கு என்னால் போக முடியும், ஆனால் நான் சோம்பேறி தடுக்கிறதுனால நான் போகலப்பா. எனக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு தோணுச்சு, இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலான்னு தோணுச்சு, என் அம்மா அப்பா என்னோட ஃபேவரட் கசின் வீட்டுக்கு போகிறாங்க அதனால நான் போகலான்னு நினச்சேன் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட்ஸ் எல்லாருமே உங்க கூடயே தான் இருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க.